silence is louder than the blood that will flow. Tonight I need to see the fear within, and while I am wandering alone, won't you come to me, my love? I need you by my side. La 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 la. Hi, Sam. Are you there? I know you are there. This is your fate. இப்போவும் நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆட தெரியாதவன் ஆடினா ஆட்டத்தோட சுவாரஸ்யமே கெட்டு போயிடும். You can't do it. You just cannot do it. 3 times, Sam. 3 times I beat you. உனக்கு ஒன்று தெரியுமா? இது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? பூக்கள் இருக்குல்ல, அழகான பூக்கள், அது மலர்ந்து வாடி போறதுல இல்ல, பறிச்சு சொந்தமாக்கிக்கிறதுல தான் த்ரில் இருக்கு. உன்னை விட மாட்டேன்டா. The last thing you're going to see in your life is my face. This is you, man. This is you. உன்னோட இந்த ஸ்பிரிட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. I think my words are enough for you. Now, as I said, I'm just trying to help you, man. All right then. Good luck. சார், அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். சிக்னல் இப்போ சிட்டில இருந்து ஈஸ்ட் பக்கமா மூவ் ஆயிட்டு இருக்கு. சார், எனி கெஸ்? ஹலோ சார்.
போலீஸ். போலீஸா? இவன் போலீஸா? ஃப்ரீக் மாதிரி இருக்கான். ஃப்ரீ கூட போலீஸ் ஆகலாம். அதுக்கு இந்த அரசாங்கம் சிபிசிஐடின்னு பேர் கொடுத்துருக்க. அதுக்குன்னு எங்கள் பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளே நீ நுழைஞ்சிருவியா? எந்த ஒரு போலீஸ் நீ? அதை சொல்ல தானே வந்திருக்கேன். நம்ம ஊரில் கொஞ்ச நாளாக பாவப்பட்ட சின்ன பொண்ணுங்களை பாலியலுக்கு இரையாக்கி கொண்டு போட்டுறானுங்க. பொண்ணுங்களை அதிலிருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு அண்டர் கவர் மூமெண்ட். ஐம் அ பார்ட் ஆஃப் இட். அதுக்கு இப்போ என்னங்கிற? வாட்சிங் porn இஸ் இல்லீகல். ஆனால் அதை பார்க்குறதால கேஸ் எடுக்கிறதோ அரெஸ்ட் பண்ணுறதோ இல்லை. பட் இந்த சைல்ட் பான் பார்க்குறது இருக்கே, அது சட்டவிரோதம் மட்டும் இல்லை, அது ஒரு மனோவியாதின்னு கூட சொல்லலாம். அதை தொடர்ச்சியாக பார்க்குறவங்கள ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு கவுன்சிலிங் கொடுத்து மாற்றுவோம். அதுலேயும் திருந்தாதவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. அவங்கள எங்கள் டிபார்ட்மெண்ட் தான் பார்த்துக்கும். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் எவன் சைல்டு பான் பார்க்குறான்னு கண்டுபிடிச்சி அவனை தூக்கணும் இல்லை? சிம்பிள். ஒரு சின்ன கவுன்சிலிங். அதெல்லாம் இங்கே நடக்காது. 3 வண்டி ஃபுல்லாக போலீஸ் வெளியே இருக்காங்க. 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஹாஸ்டலுக்குள்ள ஒத்தால உள்ள போந்து சீன் போடுறீங்களே, இங்கேருந்து போயிடுவீங்களா? நான் என் அம்மா கிட்ட கூட இவ்வளவு பொறுமையா பேசுறதுலடா மயிராண்டிங்களா. என் பொண்ணு 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவா. நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் வர்றதுக்கு 6 இல்லை 7 மணி ஆகிடும். அவள் வீட்டில் இருப்பான்னு தான் நினச்சோம். ஆனால் அன்னைக்கு அவள் ஸ்கூல் பஸ்லேயே ஏறல. பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி அவளை காணோம். பொண்ணுக்கு யார் கூடவாது ராங் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஏதாவது ஃபோன் கால்ஸ்? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாது. ஸ்கூல் பஸ்ல ஏறதுக்கு முன்னாடியே காணாம போயிருக்கானா? பஸ் டிரைவர் உங்களுக்கு கால் பண்ணிருக்கணுமே. 4 மணியிலிருந்து அவர் எங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு. நாங்கள் தான் அதை எடுக்கலை. ஓ, அது சரி. ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சா கால் மீ. சாரா, அப்பாவும் அம்மாவும் உண்மையிலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கோன்னு தெரியல. எங்களுக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான். இப்படி இருக்காதேன்னு அப்பா சொல்லியிருக்கேன்ல. என் பொண்ணுக்கு எதுவும் நடக்கலை. என் பொண்ணு பழைய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கணும். நான் உன் கூட எப்பவும் இருப்பேன். சாரா, யார் அந்த ஆளு? அன்னைக்கு அங்கே அது யார்? அது
6 பேக்ஸுக்கும் மேலே இருக்கும் போல இருக்கு. சார், சிட்டியில் பாலியல் குற்ற வழக்கில் அக்யூஸ்டுன்னு ப்ரூவ் ஆகி ஜெயிலுக்கு போனவங்களுடைய லிஸ்ட் இது. ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் ஃப்ராங்கோ, டியூஷன் டீச்சர். படிக்க வந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தப்பாக நடந்து ஜெயிலுக்கு போனவன். இப்போ ரிலீஸ் ஆயிட்டான். திருந்தணும் தான் முயற்சி பண்ணேன். ஆனால் யோசிச்சு பார்த்தா அது எனக்கு தப்பாக தெரியல. எல்லாத்தையும் விட நம்மளை மனுஷன்னு முடிவு பண்ணுறது யாரு? அப்பா அம்மா ஒழுங்காக வளர்க்கலன்னு சொல்ல முடியாது. படிக்கும்போதும் நான் டாப்பர், கற்றுக் கொடுக்கும் போதும். இப்போ என்ன பண்ணுற? டியூஷன் சென்டரை மூடிட்டேன். நீங்கள் சந்தேகப்படுற இதை நான் செய்யலை. ஆனால் என் வேலையை எவனும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்போ நீ இன்னும் திருந்தல. நான் ஒழுங்காக தான் இருக்கேன். பார்க்குற உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பிரச்சனை. 2 வருஷம் பாலியல் கேஸ்னு உள்ளே தள்ளிட்டாங்க. சின்ன பொண்ணுங்க தான் என் ஃபேவரட். நாய் பூனை எல்லாம் வயசு பார்த்தா இணையுது. அதை விடுறீங்கல்ல, அது மாதிரி தான் இதுவும் இயற்கையை மீறினதில்ல சார். அதை பற்றி சொன்னால் புரியாது, அனுபவிச்சாதான் புரியும். அது ஒரு சுகம். இது தப்புன்னு நினச்சா நான் என்ன செய்கிறது? ஆ மனுஷனா அவன் பொம்பளை பொறுக்கி சார். சார், குழந்தைங்க ரோட்ல நடக்க முடியல, காலையிலே தண்ணியை போட்டுட்டு வந்துடுவான். பொன் குழந்தைங்க மட்டும் இல்லை, இங்க வீட்டில் எந்த பொருளையும் வெளியே வைக்க முடியாது, அள்ளிக்கிட்டு போயிடுவான். பொம்பளைங்களால வெளியே வர முடியல. இவனையெல்லாம் அடிச்சே சாகடிக்கணும். சார், இவனை இழுத்துக்கிட்டு போய் நல்லா லாடம் கட்டி அனுப்புங்க. நான் இப்படி சொன்னது அவனுக்கு தெரிய வேண்டாம். அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது கிழவின்னு கூட பார்க்காம சேலையை உருவிட்டு போயிடுவான். சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்தேன் சார், எங்கேயும் இல்லை சார். சார் கேட்கும்போது கரெக்டாக சொல்லணும். தேங்க்ஸ். அவன் அங்கே தான் இருப்பான், சாலம வீட்டில். இப்போ அவன் முண்டாட்டியே இவன் தான் வச்சுட்டு இருக்கான். நீங்கள் நேராக போங்க சார், போலீஸ் பவரை காட்டுங்க. சார், அவன் இங்கே எங்கேயும் இல்லை சார். நாங்கள் மொத்த ஏரியாலையும் தேடிட்டோம், எஸ்கேப் ஆகிட்டான் போல. இப்போ தானே அவனை இங்கே பார்த்தேன். சார், நம்ம 3 பேர் வந்ததே அவன் அநேகமாக பார்த்துருக்கணும். அதான் தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்குள்ளே அவன் எப்படி தப்பிச்சிருப்பான்? இனிமே வேலைக்கு ஆகாது. அந்த அளவுக்கு நீங்கள் அடிச்சிருக்கீங்க. இது கொஞ்சம் ஓவர் தான். என்ன ஓவர்? இவனுக்கு இதெல்லாம் பார்த்தாது. கீழே விழுந்து அடிபட்டு சும்மா இல்லைடா. இங்கே பார்த்தீங்களா, இப்போ இதான் சீசன் போல இருக்குது. இவனுங்களும் விழுந்துட்டேன்னு தான் சொல்கிறானுங்க. யாரோ இவனுங்க நாடி நரம்பெல்லாம் தெறிக்க விட்டுருக்கான். நீங்கள் செஞ்ச மாதிரி தான். சார், நம்ம தேடின அந்த 2 பேர் இவனுங்க தான். அப்போ நம்ம வேலையை வேற எவனோ ஆரம்பிச்சிட்டான். இந்தா.
இது அன்னைக்கு ராத்திரி 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உள்ள சிசிடிவி விசுவல்ஸ். அதை பாஸ் பண்ணுங்க. அந்த வண்டியில் இருக்கிற ஸ்டிக்கருக்கு கொஞ்சம் ஜூம் போங்க. ஜூம் பண்ண முடியாது சார். இதில் உள்ள ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு சார். ஏற்கனவே அதை ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. அதோட காப்பி வேணால் சிஸ்டத்தில் இருக்குது. அதை வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏதாவது சாஃப்ட்வேரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஆள் எப்போ வந்தார்? காலையில் சீக்கிரமே வந்துட்டார். கரெக்ட் தான், அவர் லேட்டாலாம் வரமாட்டார். இதோ இவர் தான். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் சூசனை நான் பார்க்கணும். டாக்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. தேங்க்யூ. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் படி 5 வருஷத்துக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றத்தை தான் நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கீங்க. மிரட்டுறீங்களா? அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்கு தடையாக இருக்கீங்க. இதனால் எவ்வளோ பெரிய இழப்பு அவளுக்குன்னு உங்களுக்கு தெரியல. அவளுக்கு இப்போ என்னாச்சுன்னு பேசுறீங்க? இங்கே எதுவும் நடக்கலைன்னா கூட ஒரு பொண்ணுக்கு ஏதோ நடந்த மாதிரி அதை பப்ளிசிட்டி பண்ணி அவ்வளோ அசிங்கப்படுத்தணும். இதனால் அந்த பொண்ணு பாதிக்கப்படுவாளேங்கிற துளி எண்ணம் கூட உங்களுக்கு இல்லை. சிம்பத்தி, தலைகுனிவு, கேலி, இதை வச்சு நீங்கள் விசாரணை நடத்தணும். அதை டெய்லி நியூஸ் ஆக்கணும். அப்போ ஒத்துழைக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை? நிச்சயமா இல்லை. இழந்துட்டாலாம். நான்சென்ஸ். இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை. நீங்கள் போகலாம், எனக்கு வேலை இருக்கு. தள்ளியா நீ பாட்டி இடிச்சிட்டு போனா என்ன அர்த்தம்? தள்ளியா எதுக்கே தள்ளி விடுற? என்ன நாங்க என்னங்க வரிசையில வேடிக்கை பக்கத்துக்கா நிக்கிறோம்? ஒழுங்கா பின்னாடி போயா. முடியாது. என்னன்னா கேனே நடிச்சியா? ஒழுங்கா பின்னாடி போய் இல்லையா? என்னால முடியாதுடா. முடிஞ்சா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு போ. டேய் என்ன சீன் கட்டுறியா? இல்ல ஃபிலிம் காட்டுறேன். என்ன நீ வக்காலத்தா? யோ தலியா, நான் தட்டி கேப்பையா, போயா பின்னாடி. முடியாது பட. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. போட. உனக்குலாம் என்னடா மரியாதை? இந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தான். என்ன இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எவனும் தட்டி கேட்க மாட்டான். கொஞ்சம் விட்டா போதும், நம்ம கோட்டரி சேர்த்து அடிச்சிருவான். ஹலோ, அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு அவனுக்கே தெரியாதான். விளையாட்டா அன்னைக்கு சொல்லிட்டான். டேவிட் ராஜன் அதானே அந்த ஆளு பேரு. அவனெல்லாம் ஒரு பெரிய ஆள் நினைக்கிறீங்களே, நான் யாருன்னு மறந்துட்டீங்களா? தில்லாருங்க. கருப்பு கலர் வண்டியில கிறுக்க மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். வெள்ளைக்காரில் பொண்ணு கூட இருக்கிறப்போ அப்பாவியா இருக்கிறான். ஏய், அவனோட பொண்ணு வரா. ஸ்கூல் பசங்க முன்னாடி அவ போட்டு தள்ளுறது சாரா? ஆண்டோண்ணா, ஆள் இறங்குறான். ராஜ கோபி இறங்குடா. இன்னைக்கு நாம யாருன்னு அவனை காட்டிடுவோம்.
never wanna be plain, just mess with. If you want it, then you finna just die. Count money in my checks to my checklist. Pull the trigger, reload and slide. I'ma die as a soldier, but I never let you take over. Skin red and my thick skull sober, but my heart will remain just coldest. நம்ம இன்னைக்கு துப்பாக்கி வச்சிருக்கவங்கிட்ட மோதி இருக்கோம். விட்டு தள்ளு, அவனை மறந்துடுவோம். டேய், நீ போய் அங்கிளுக்கு ஒரு டீ எடுத்து வா. எந்த கிறுக்கண்டாத நீ தேடுற கிறுக்கண்டா, வேட்டக்கார கிறுக்கு. நீ கூப்பிடுவும் தெரியும்டா பண்ணாட. தெரியும்னு சொல்றல்ல, அப்ப எதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்லு. கொஞ்சம் லைன்ல இரு. டீ குடி கூட இங்க ஆள் இல்லையா? சொல்ற தம்பி. ஆண்ட்ரூஸ், கால் மீ தி ஜோக்கர். யூ ஆர் தி ஆபீசர். நீயே சொல்லு. புதுசா ஒரு பொண்ணை தூக்க போறேன், அதை என்கிட்ட சொல்லி எனக்கு கடுப்பேற்றணும்னு நினைக்கிறேன். Yeah, you're right, man. I wouldn't kill you. You know why? Because you're so much fun. Better listen to what I'm saying. போட வெத்து வேட்ட. நீ சொல்றதை நான் கேட்கறதுக்கு நீ என்ன என் அப்பனா? நீ சாமுவேல் கிட்ட என்னெல்லாம் பேசிட்டேன்னு நான் கேட்டேன். அந்த பப்பெல்லாம் என்கிட்ட வேகாத. ஃபோனை விட லூசர். I don't have time for losers. What? I'm not a loser. How dare you call me a loser? உங்களுக்கு கால் பண்ண அடுத்ததா சிம்மை மாற்ற இன்னும் 2 கால் பண்ணியிருக்கான். சிம்மை மாற்றினாலும் மொபைல் செட்டை மாற்றலை. சேம் IMEI நம்பர்லேருந்து தான் 2 காலும் போயிருக்கு. ஒன்று நம்ம பில்டர் டேவிடுக்கு. So, the great father is in the game. IMEI ட்ராக் பண்ணப்போ 3 கால்ஸ்க்கும் 3 நம்பர் இருக்கு. ஆனால் மொபைல் அதே தான். அவன் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். 3வது கால் இவனுக்கு போயிருக்கு, சத்யநாதன். இவனுக்கு அந்த கில்லர் ஏன் கால் பண்ணான்? இப்போ மார்க்கெட்டில் சைல்டு அபியூஸ் நடக்குது, அதுக்கு இவன் தேவை. முக்கியமாக நம்ம கில்லருக்கு பப்ளிசிட்டி வேணும்ல. ஹாய். போலீஸ் தானே? எனக்கு தெரியும். இதுக்காக அந்த ஆள் உனக்கு கால் பண்ணுறான். யாரு? எப்போ? லாட்டிடியூட் லாஞ்சிடியூடை வச்சு அஃபிஷியலாக சொல்லணும்னா 7 நாள் முன்னாடி திங்கள் அன்னைக்கு நீ சிட்டியில் எப்பவும் வாங்குற ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி கரெக்டாக 3:05 உனக்கு கால் வந்தது. யார் கால் பண்ணது? எல்லா விவரத்தையும் கரெக்டாக வச்சுருக்கீங்க. ஆனால் அதை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை. அதை நீங்கள் பத்திரிகைக்காரன் திமிருன்னு நினச்சாலும் பரவாயில்ல. இந்த CBCIDங்கிற அதிகாரத்தை வச்சு உங்கள் விறப்பெல்லாம் என்கிட்ட காட்டி இந்த சத்யநாதனை பயப்பட வைக்க நினச்சிங்கன்னா நான் ராத்திரி 1க்கு இருக்க போகும்போது வந்து ட்ரை பண்ணுங்க. சரி, கிளம்புங்க. மறுபடியும் இங்கே வந்துடாத. என்கிட்ட ஆட்டம் காட்டினா விழுந்துடுவேன். சர்வலன்ஸ்க்கு ஒரு ஆளை போட. இவனுக்கு சீக்கிரத்திலேயே நம்ம யாருன்னு காட்டுவோம். That will flow tonight. I need to see your fear while I am wandering alone. Won't you come to me, my girl? டேவிட், நீ தோத்து போயிட்ட. தட் வாஸ் ஒன் ஃபைன் கேம். எனக்கு ஏத்த எதிரி நீ ஒருத்தந்தான். Do you want to know why I am using a knife to kill you? Because guns are too quick. கடைசி நிமிஷத்தில் தான் ஒருத்தன் வீரனா இல்லை கோழையான்னு தெரிஞ்சிக்க முடியும்.
அதுக்கு இதுதான் கரெக்ட். நான் யாருன்னு தெரிஞ்சிக்க நீ ஆவலா இருக்கல? வேண்டாம் டேவிட், நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சே தீரணும். You bloody scumbag. I know who you are. ஏன் முன்னாடி வந்து நீ வீரவசனம் பேசினப்பவே நீ தோத்துட்ட. Then tell me, damn it, who am I? Get up, man. Who am I? Who am I?